Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல இன்னைக்கு லான்ச் ஆக போற ஒரு செமி ஆல் ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா iQ Z10Xங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனால லான்ச் ஆன Vivo Y300T உடைய ரீபிராண்ட் வெர்ஷன் தான் வந்து இது. 14000 ல இருந்து 20000 வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருக்கு. ஒயிட், ப்ளூ, பிளாக்ங்கற மூணு கலர்ல வந்து இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம கண்ட்ரில ப்ளூ கலர் மட்டும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு செமி ஆல் ரவுண்டர் ஃபோன். இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா RAMல ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 8GB, இன்னொரு வந்து 12GB. நம்ம கண்ட்ரில 8GB தான் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷன். ஸோ இது மூலமாக மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து LPDDR4Xங்கிற டைப்பை பேஸ் பண்ணியிருக்கு. வெர்ச்சுவல் RAM வந்து 8GBக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டோட்டலாக 3 வேரியண்ட் வந்து சைனாவில் கொடுத்துருக்காங்க. 128GB, 256GB, 512GB. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் 128, 256GB வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து UFS வந்து 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS FunTouch OS வந்து 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணியிருக்கு. 2 OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் 6500 mAh லெவல் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 44 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 26 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4G டாக் டைம் வந்து பேச முடியும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek D7300ங்கிற மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GHz வந்து ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இருக்கிற டாஸ்க்கும் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இருக்குது. கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்கோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா Mali G615 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.72 வந்து ஸ்க்ரீன் வந்து லார்ஜர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED கொடுக்கல, LCD பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான். இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து 1000 பீக் நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16.7 மில்லியன் வந்து கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டூயல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா HD வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் பாப்புலரான சென்சார் சோனியோ சாம்சங்கோ வந்து கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அல்ட்ரா HD வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 MB வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. EIS-க்கான சப்போர்ட் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஷூட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. RO லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10x வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2x வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் 4 வேரியண்ட்டில் வருது. ஸோ பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 8GB, 128GB. இது வந்து 14000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB, 256GB வந்து பார்த்தீங்கன்னா 15200 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12GB, 256GB வந்து பார்த்தீங்கன்னா 17500 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12GB, 512GB வந்து பார்த்தீங்கன்னா 19900 வந்து சைனாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேலே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து 204 கிராமு, ப்ளூ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா 208 கிராம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லைட் வெயிட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா ஒரு 180
190 இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் வந்து 208 கிராமு, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 204 கிராமு. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூங்கிற ஒரே வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து 8.09 வந்து திக்னஸ்ஸு, ப்ளூ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா 8.19 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லிம் ஃபோன், ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மாக வந்து சொல்ல முடியாது. ஸோ வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் மொத்தமே 2 ஸ்லாட்டு தான், ரெண்டுமே வந்து சிம் கார்டுக்கான டெடிகேட்டட் ஸ்லாட்டு, எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் சப்போர்ட் வந்து கிடையாது. அது மாதிரி யூஎஸ்பி வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.0 தான் வந்து இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், டாக்குமெண்ட், இரேஸ்ங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து 128 அதுக்கப்புறம் 256 GB கொடுக்குறதுனால இது வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் வந்து நம்ம இது ஒரு ட்ராபேக்காக வந்து ஹைலைட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 4K வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி செல்ஃபி கேமராவில் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ 8K வந்து ரெசல்யூஷன் இல்லை. இந்த ப்ரைஸில் விட்டாங்கன்னா இது ஓகே தான், பட் இதோட அதிகமான ப்ரைஸில் விட்டாங்கன்னா 8K கொடுத்ததுனால ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்குது. ஏன்னா AMOLED பேனல் வந்து கொடுக்கல. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எஃப்எம்கான சப்போர்ட் வந்து இல்லை. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.